ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கிறோம். எங்கன்னா வெற்றி ஹுண்டாயில கிரெட்டாவோட லான்ச் ஈவெண்ட்ல நம்ம இருக்கோம். நம்மள சீஃப் கெஸ்டா வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த புது கெட்டப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நான் கோட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வெற்றி ஹுண்டாயில வந்து ஒரு மிக பிரம்மாண்டமா வந்து இந்த லான்ச் பண்ணுவாங்க. யூஸ்வலா எக்ஸ்டர்லேயே நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த ஈவெண்ட்ல நம்மளையும் கெஸ்டா கூப்பிட்டது இட் இஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா உள்ள போய் அந்த ஈவெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வர வச்ச உங்களுக்கு நான் கண்டிப்பா தேங்க் பண்ணோம். ஷோரூம்ல ரிவ்யூக்கு கார் கேட்கறதுக்கு நம்ம நிறைய ஸ்ட்ரகிளா இருக்கு. அதை பத்தி வீடியோல கூட நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஷோரூம்ல நம்மளை கூப்பிட்டு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அது உங்களால மட்டும்தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொன்னா கூட பத்தாது. பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச். உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். He had more than 8 lakh subscriptions in YouTube channels. கிட்டத்தட்ட ஒரு 800 வீடியோஸ் வந்து more than 800 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டது. The favorite and famous automobile reviewer award வாங்கியிருக்காரு from Black Sheep Digital Awards 2022. None other than our Birla's Parvai, Mr. Birla. Please welcome, sir. இந்த ஈவெண்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து டெல்லியில் இதே கிரெட்டாவோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அங்கேயுமே வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு ஈவெண்ட் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக இருந்த ஈவெண்ட் வந்து இந்த கிரெட்டாவோட இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷோரூம்லையுமே நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஈவெண்ட் சென்னையில் கூட ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த அளவுக்கு கிராண்டாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண லான்ச் அப்படின்னு பார்க்குறது இந்த வெற்றி ஹுண்டாயில தான். இதுக்கு முன்னாடி லான்ச்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்டரோட லான்ச்சுமே வந்து மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டு. இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸ் இன்க்ளூடிங் எம்டி சாரோட யூனிஃபார்மும் நீங்கள் பார்க்கலாம். அவரும் கோட்டு போட்டு வந்து நிற்கலை. அவங்கள ஒருத்தராக டிஷர்ட் போட்டு வந்து நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரெட்டாங்கிற பேர். இது கூட நான் லான்ச் ஈவெண்ட்ல ஈவன் ஹுண்டாயோட எம்ப்ளாயீஸே இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு நான் பார்க்கல. பட் இங்கே வந்து இப்படி ஒரு யூனிஃபார்மாக வந்து நிற்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காருங்க. இந்த காரை பற்றி நிறையா பேசிட்டாங்க. இந்த அன்டிஸ்பியூட்டட் அப்படிங்கிற வேர்டே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் ஏற்கப்பட்ட அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அதான் இந்த கிரெட்டா. 2015 எஸ்யூவி அப்படிங்கிறதே வந்து பெருசாக யாருமே பார்க்கல. லக்ஸுரி செக்மெண்ட்டில் மட்டும் இருந்த விஷயத்த 2015 ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு பிராண்டு தான் இந்த ஹுண்டாய். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சில கார்கள் மட்டும்தான் இந்த எஸ்யூவின்னு வந்திருந்தது. பட் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல. பட் இந்த கிரெட்டா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் மார்க்கெட்டில். அதாவது சேல்ஸ்லையுமே பார்க்கும்போது வெறும் 5% தான் அந்த எஸ்யூவி அப்படிங்கிற விஷயம் இருந்தது. இன்றைக்கி 50% பேர் வந்து இந்த எஸ்யூவி நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரம் போட்டது இந்த கிரெட்டா. எல்லார் வீட்டோட செல்ல பிள்ளையும் கூட சொல்லலாம் இந்த காரை. அதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் அந்த அன்டிஸ்பியூட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு சின்ன பசில் கேம் மட்டும் உங்களுக்கு இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். க்ளூ ஃபர்ஸ்ட் க்ளூ பண்ணாங்க. அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட். யாருக்காச்சும் ஏதாவது க்ளூ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க சார். நீங்கள் தான் ஃபஸ்ட் மைக் வாங்கிக்கோங்க. உங்கள் பேரும் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சுரேஷ்குமார் பட்டுக்கோட்டை சொல்லுங்கள் சார். ஆன்சர் என்னது? ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சாரி பிரசிடென்ட் ஆஃப் த ஏபிஜே அப்துல் கலாம். பார்த்தோம்னா கரெக்டாங்கிறத. செகண்ட் க்ளூ. தேர்ட் க்ளூ. ஆன்சர் ப்ளீஸ். கரெக்ட் சார். Yeah. Alexa, bring my Creta. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. ஓகே, நீங்கள் வந்து இப்போ என்ன கார் வச்சுருக்கீங்க? நான் இப்போ கிரெட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் 2020 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிரெட்டா வந்துட்டு லைக் எஸ்யூவியோட செக்மெண்ட்டில் வந்து இப்போ பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காராக போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் கார் வாங்கலான்னு எங்கள் ஃபேமிலி டிசைட் பண்ணப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. கியா செல்டாஸ், அதுக்கப்புறம் டாட்டாவில் இந்த மாதிரிலாம். ஸோ எல்லா யூடியூப்ஸும் பார்த்துட்டு அப்புறம் மெயினாக வந்து சாரோட பிர்லாஸ் பார்வை சேனல் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட ரிவ்யூஸுமே பார்த்தேன், ப்ளஸ் அதர் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெற்றி ஹுண்டாயில் வந்து நாங்கள் கரெக்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப எல்லா ஃபீச்சர்ஸுமே ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருந்தது. ப்ளஸ் எங்களோட செக் பாக்ஸஸ் எல்லாமே டிக்கன் ஆனதுனால இதுதான் எங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு தான் நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்கின காரு. அண்ட் அதுக்கு அவ்வளோக்கும் வர்த்தாக அந்த கார் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பார்ப்போம். அவர் வந்து ஹுண்டாயோட ஃபேனு, ப்ளஸ் இந்த கிரெட்டா பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். சார், ஹுண்டாய் பற்றி. I was already holding Creta 2017 and I sold out after 1,35,000 kilometers, but I can't come back from that. So திரும்பவுமே Creta facelift எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Now I got an opportunity to go with 2024. I was hunting for it and I waited for it. Now I got an option to go with that. Thanks for it. சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். Thanks. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய காரோட யூசர் ரிவ்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒரு காரை வாங்கினதுக்கு அப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் நிறைய யூசர்ஸோட, நிறைய கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இந்த டீலர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த தஞ்சாவூரோட வெற்றி ஹுண்டாயோட மேனேஜிங் டைரக்டர் நம்ம கூட இருக்காரு, மிஸ்டர் மணி. ஹாய் சார். தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. அதுவும் ஈவென்ட் ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரெட்டா அப்படிங்கிறது 2015 இருந்து இத்தனை வருஷம் வந்து டிராவல் பண்ணுது. நீங்களும் இந்த காரோடையே இந்த டீலர்ஷிப்ல டிராவல் பண்றீங்க. இந்த கார் வந்து ஒரு கஸ்டமர் மனசுல எந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க உங்க ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும்? கிரெட்டா பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பிளஸ் சைஸ் காருன்னு சொல்லுவோம். எல்லாத்துலயுமே வந்து கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், லக்ஸரியா இருக்கட்டும், டிரைவிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மோர் தென் வாட் வி எக்ஸ்பெக்டா அவங்க டே ஒன்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2015 இருந்து எல்லா கஸ்டமரும் சொல்றது, சார் நான் எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கு சார் அப்படின்னு. ஸோ அந்த பிளஸ் அப்படிங்கிறது மோர் தென் எதிர்பார்க்கறதை விட ஜாஸ்தி கொடுக்கறது. எல்லா ஃபீச்சர்ஸ்லயுமே வந்து கிரெட்டா ஜாஸ்தி. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கலையே வந்து நாங்க எந்த எஃபர்ட்டுமே போடாம விற்கிற கார் இது. அதே மாதிரி அந்த ஃபீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ஹைலைட் பண்ணி எதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்னுக்கு தேவையோ அதையுமே கொடுக்குறாங்க. ரெஃபரன்ஸ் சேல்ஸ்ல போகுது. இன்னும் ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு யூஸ்டு கார் சேல்ஸ்ல கிட்டத்தட்ட யூஸ்டு கார் அரைவல் பாத்தீங்கன்னா கரெக்டா தான். ஏன்னா இப்ப அதை வச்சே நம்ம குவாலிட்டி சொல்லிடலாம். இப்ப கூட அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா கஸ்டமர் அந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் மாத்துறதுக்கு ரெடி இல்ல. எங்கிட்ட கஸ்டமர் வந்தாங்கன்னா, சார் கரெக்டா கொடுத்துட்டு கரெக்டா வாங்கிட்டு போறேன் சார். ஓகே, சோ அந்த ரிலையபிலிட்டி ட்ரஸ்ட் வந்து இது ஏர்ன் பண்ணிருச்சு. கஸ்டமர் அதே நிறைய, சார் உங்க பழைய கார் என்ன சார், அது என் ஃப்ரெண்டு வாங்கிட்டார் சார் எங்கிட்ட முன்னாடியே சொல்லி அப்படின்னு. ஸோ கிரெட்டாவோட ரீசேல்ஸ்ங்கிறது ஷோரூம்கே வராது, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே முடியுது. ஸோ அதுல இருந்து தெரியுது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு நம்ம ஓட்டின காரை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கார் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம கொடுப்போம். ஸோ இதுல இருந்து எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹவு மச் தே ட்ரஸ்ட் திஸ் கார் அப்படிங்கிறது தெரியுது சார். சூப்பர் சார். இப்போ கிரெட்டாவோட
ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தோ வந்து எந்த காராக இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததில் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொன்ன விஷயங்கள் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த காரை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க, இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நிறைய பேர் இப்போ அடாஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து மார்க்கெட்டில் வந்து டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடாஸுங்கிற ஃபீச்சர் எப்போ வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது இது வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடாஸுங்கிற ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக கிரெட்டாவில் ஒரு மேஜர் அட்ராக்டிவ் ஃபீச்சர். அதே மாதிரி கிரெட்டா ஹுண்டாயோட யூனிக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் லாஸ்ட் 4 years பார்த்தீங்கன்னா சன்ரூஃப். இந்த பேனராமிக் சன்ரூஃப்ங்கிறது ஹுண்டாயோட ஸ்பெஷல் இது ஃபீச்சர். ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே கார் வாங்குற ஹுண்டாய் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் எல்இடி. நம்ம எவ்வளவோ சொன்னாலும் இந்த கனெக்டட் எல்இடிக்குன்னு ஒரு பேஷனட் ஃபாலோவர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து வெனியூல் கொண்டு வந்தாங்க, அப்புறம் வெர்னா, இப்போ கிரெட்டால 2 சைடுமே கனெக்டட் எல்இடி வந்துருச்சு. ஏன்னா நைட் டைம் ஓட்டுறப்ப அதோட நம்ம ஓட்டுறது நமக்கு தெரிஞ்சது முக்கியம் கிடையாது. காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டுறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் எல்இடி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கையில ஹைலைட் ஃபீச்சர்ஸ். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த ஒரு லான்ச் ஈவெண்ட்டை பற்றின ஒரு ஃபுல் கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஒரு லான்ச் ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இப்படி ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை. Hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want,